கதையின் நாயகி ஆதிரா ராஜ் அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்க. கேரளாலேருந்து நம்மளுடைய கோடம்பாக்கத்தை நோக்கி வந்தவங்கள வந்து ஆடியன்ஸும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி கைவிட்டதே இல்லை. கேரளத்து பைங்கிலிகள் எப்பவுமே பைங்கிலிகள் தான். அந்த வகையில் ஆதிரா ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. என்னென்னா 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. நான் வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது. இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்த் சார், மஹி, த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தின் இவரும் நாயகன் தான், கண்டிப்பாக அறிமுக இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அமிகோ கேரேஜ் இது என்னோட ஒரு 2.5 இயர்ஸ் ட்ராவல். இது என்னோட முதல் குழந்தை மாதிரி. இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோடய முதல் படம்ன்றது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா இயக்குனருக்குமே ஒரு முதல் படம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான படம். எப்பயும் இந்த ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தியேட்ரிக்கல் 15ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆஃப்டர் கோவிட் நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹோசூரில் இருந்து வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூரோட, நம்ம தமிழ்நாடோட கடைசி பார்டர். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்து பழகினதில்லை. ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் எனக்கு கிடைச்சாரு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு கான்டாக்டில் யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நாங்கள் எங்கள் ஏரியாலே நாங்கள் யாராச்சும் எங்களுக்கோசரம் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் ஆளாக எங்கள் கிரிக்கெட் டீமில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், எங்கள் டீம் இருக்கும். ஸோ அதில் அஸ்வின் ஒரு அண்ணா இருந்தார். அவர் ஸ்டார்ட் பண்ணார். நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணார். ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குமே, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன எது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது. பட் நம்ம மஹியண்ணா கிட்ட சொல்லப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பை த டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன், அப்பா, அம்மா இருந்தாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இன்ன வரைக்கும் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எங்கள் அண்ணாக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மகேனா, நான் மொதல் படம் பண்ணுற டைரக்டர். ஸோ அவருக்கு ஒரு 30 வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் ஒரு எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷன் அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா, அந்த லிமிட்டேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் அவர் கொடுப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. பட் என்றைக்குமே என்னை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வச்சதில்லை. அது ஏன் காரணம் அப்படின்னா, அவர் என்னை டைரக்டராக மட்டும் பார்க்கல. அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு 2 வருஷம், அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஜேர்னியில் என்றைக்குமே என்னை ஒரு பிரதராக ஒரு தம்பியாக தான் பார்த்தாரு. ஸோ அது என் படமாக மட்டும் எங்கள் ப்ரொடக்ஷன் படமாக அவர் பார்க்கல, அது அவரோட ஃபேமிலியில் ஒரு படமாக வர மாதிரி அவர் பார்த்தாரு. ஸோ மஹினா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. அதே மாதிரி
ஜிஎம் அண்ணா. இதில் வந்து அமிகோ கேரேஜ் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அமிகோன்னா ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த அமிகோ கேரேஜ். ஸோ மஹியனாக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ரோல் வந்து கதையில் இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரனாக்கு இருக்குது. ஸோ அவர் எப்படியாப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ரினோட் ஆர்டிஸ்ட். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஆக்டிங் அதெல்லாம் படித்தவர். ஸோ அவரும் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கமல் சார் போன்ற ஜாம்பவான் கூடலாம் வந்து நடித்தவர். ஸோ அவரும் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை பிடிச்சி உள்ளே வந்தப்போ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரா, நான் சொன்னால் வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்லை நடிக்கிறாரு இது எனக்கு வேண்டான்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஃபுல் இருக்கும். பட் ஆனால் ஜிஎம் சுந்தரனாவும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருந்தார். என்றைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை. ஸோ ஜிஎம் சுந்தரனா இன்றைக்கி சூழ்நிலையால் வர முடியல. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஆதிரா. ஸோ அவங்களுக்கும் அது டெபியூ படம். நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக நாங்கள் பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்போ எனக்கு அப்படி நம்ம கதையில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ ஆதிரா தேங்க்யூ, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாங் வே டு கோ. அதே மாதிரி தீபா ஒரு சின்ன கேரக்டர் தீபா பாலு பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு சில சூழ்நிலையில் வர முடியல. தசரதி என் அண்ணன். ஒரு 10 வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து 2012 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவாக நடித்தார். இன்னைய வரைக்கும் என் ஜேர்னியில் வந்து அவர் வந்து கூட இருக்கார். ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், முரளியண்ணா ஆகட்டும், உதயண்ணா ஆகட்டும், மதன் ரோ ஆகட்டும், எல்லாருமே சக்தி அண்ணா ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ரிலீஸ்க்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது. இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறது வந்து பாலமுரளி அண்ணா. நான் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து பாடுவேன், லிரிக்ஸ் பண்ணுவேன், கம்போஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால எனக்கு இப்போ நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்குறோம். ஒரு 6 பாட்டு பண்ணால் ஒரு 6 பாட்டும் ஹிட் ஆகும். அதே மாதிரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு ஒரு ஆல்பம் ஒன்று பார்க்குறோம், 6 பண்ணால் 6 ஹிட் ஆகும். இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஃபஸ்ட்டு விஷயமாக நான் வந்து பார்த்தது நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அப்போ நான் பாலனை அப்ரோச் பண்ணும்போது லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் வேவ் லெங்க்த்தாக இருந்தது. நான் எந்த விஷயமும் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டியூன் பண்ணுறது எல்லாமே காம்ப்ளிகேட்டடாகவே எங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்போ கூட வந்து காரிவல் சாங் ப்ளே ஆகும்போது அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா இது நாங்கள் அந்த பாட்டு நாங்கள் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆச்சு அது. ஸோ அந்த பாட்டை எல்லாருக்கிட்டையும் எங்களால் இன்னும் கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. பட் ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சவொடனே நீங்கள் கொடுத்த எனக்கு அந்த ப்ளஸ் அந்த பாட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அந்த பாட்டு முடிஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஸோ அந்த சாங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கம்போசிங் ஆகட்டும் எல்லாமே பெரிய காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது. பேசுவோம், உட்காருவோம், சீக்கிரம் முடிச்சிருவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கார்த்திக் ப்ரோவும் அதே மாதிரி தான். பாலனா சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சுச்சுவேஷன் சொல்லி நான் சொல்லிட்டேன்னா எடுத்தோடனே நமக்கு ஒரு சரணம் கொடுத்து நம்ம திரும்ப வேறு ஆப்ஷன்ஸ் கேட்டு இந்த மாதிரி இருக்காது. அவர் கொடுக்கும்போதே ஒரு 5 சரணம் கொடுத்துருவாரு, 5 பல்லவி கொடுத்துருவாரு, எல்லாம் இப்படி கொடுத்துருவாரு. ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணுறது மட்டுமா அந்த மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும். இந்த டைமில் மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ஸ் ராஜா, ரிஷி, தம்பிங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அண்ணா யூஎஸில் இருப்பார். யூஎஸில் கொஞ்ச நாள் இங்கே அண்ணா இருப்பார். ஸோ அந்த டைமில் எனக்கு எல்லா விஷயங்களும் நான் ஸ்டூடியோவில் மியூசிக் ரிலேட்டட் ஆகட்டும், எல்லா இதாகட்டும், எந்த டைமில் அடித்தாலும் என்ன இது இருந்தாலும் என்றைக்குமே லைக் அவங்க இது வேண்டாண்ணா, இது கொஞ்சம் லேட் ஆவாங்க, அப்படி வாங்க இப்படி வாங்க, என்றைக்குமே ஒரு ஹெசிடேஷனே பண்ணாமல் இம்மிடியேட்டாக இது பண்ணுவாங்க. ஸோ தம்பி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, 2 பேருக்கும் தேங்க்ஸ்.
அப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பழக்கம். என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு. மோர் தென் லைக் அவர் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் வந்து நாங்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். எல்லா இதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். டில் டேட் வந்து இப்போ ஒரு 2 days நாங்கள் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் அவர் ஒரு டிஓபி அது மாதிரி மட்டும் இல்லாமல் என்ன வேணுமோ லைக் ஒரு டிசைன்ஸ் எதாவது ரெடி பண்ணணுமா இம்மிடியேட்டாக இது பண்ணுவார். ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போய் யாரையா இது பண்ணிட்டு வரணுமா, மீட் பண்ணிட்டு வரணுமா, அது போவார். ஸோ லைக் அவர் மோர் தென் லைக் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. எனக்கு ஒரு 6 வருஷம் ஜேர்னியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்காரு. தேங்க்யூ பாய். அசோக் அண்ணா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப மகேண்ணா மூலயமா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து நாங்கள் வந்து அசோக் அண்ணாவை பார்த்தோம். பார்த்து ஷூட் போகிற வரைக்கும் அவர் மாஸ்டராக இருந்தார். மாஸ்டர்னு கூப்பிடுவோம். ஆனால் ஷூட்டுக்கு வந்த 2வது நாள்லேருந்து மாஸ்டர் வந்து எனக்கு அண்ணாவாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ரொம்ப அந்த டூ மச் ஆஃப் ஸ்பேஸ்னா அந்த ஸ்பேஸை வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நல்ல ஸ்டன்ஸ் இருக்கும், நல்ல எல்லாமே லைவான ஸ்டன்ஸாக இருக்கும். ஒரே ஒரு ரோப் கூட வந்து நாங்கள் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த கதைக்களத்துக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. எங்கள் படத்தில் ஒரு ரோப் கூட யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் படத்தில். தேங்க்யூ அசோக் அண்ணா. டோனி அண்ணா எங்கள் படத்தோட ஆடியோகிராஃபர். ஸோ அண்ணன் வந்து ஆடியோகிராஃபராக மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு கைடன்ஸ் ஃபேக்டராக வந்து இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. தேங்க்யூ டோனி அண்ணா. அப்புறம் எடிட்டர் ரூபன் சார் அண்ட் சிஎஸ் பிரேம்குமார் அண்ணா சார் 2 பேரும் இன்றைக்கி முடியல. ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் வந்து என்ன ஒரு டெபுடண்ட்டாக இல்லாமல் எந்த விஷயத்திலும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் நன்றி. அதே மாதிரி உதயண்ணா சொன்னார், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பாட்டு போடலாம் போல் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இந்த லிரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பண்ணது எனக்கு பிக்ஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காமேஷ்னு ஒரு பிரதர் அண்ட் அச்சுன்னு ஒரு பிரதர், அவங்க 2 பேருக்கும் வந்து என்னோட நன்றி. அதுக்கப்புறம் ட்ரைலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரைலர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அமைஞ்சதுக்கு வந்து மைம் கோபி அண்ணா வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸை வந்து கொடுத்தாரு. ஸோ மைம் கோபி அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரே ஒரு இது, ஸோ நாங்கள் இந்த இன்டர்வியூவில் நம்ம 2 நாள் வந்து இந்த ப்ரமோஷன் ப்ராசஸ், 3 நாள் ப்ரமோஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃப்ரம் ஷூட் வந்து நம்ம ஒரு டைரக்டாக நம்ம வந்து ஒரு இதில் வந்து நம்ம எங்கேஜாக இருப்போம், இது பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லாமல் டில் டேட் வந்து என் கூட இருக்கிற என் தம்பிங்க, அசிஸ்டன்ஸு அண்ட் அசோசியேட்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா நான் கூட அவ்வளோ வேலை பார்க்கலன்னு நான் கண்டிப்பாக நினைப்பேன். ஏன்னா உங்களவுக்கு நான் வேலை பார்க்கல. கண்டிப்பாக என் கோ டைரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக நான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தர்மா என் கோ டைரக்டர், லிப்பின் என் அசோசியேட், பிரவீன் அவன் எல்லாமே பார்ப்பான், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, அஸ்வின் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே என் தம்பிங்க வந்து இன்னை வரைக்கும் வந்து நம்ம 15ஆம் தேதி, ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரமோஷன் வேலை பாருங்கள், நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. தம்பி ராஜா ரிஷி இருந்தால் கொஞ்சம் வாங்கல. தர்மா கோ டைரக்டர் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் வந்து என் கூட இருக்கார். அவரும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட படங்களும் சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி லிப்பின் அசோசியேட், அவன் வந்து இன்ன வரைக்கும் வந்து என் கூட ஒரு 2.5 years ஜேர்னியில் வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஃபினான்ஷியலாக ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து அவன் என் கூட இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரவீனுக்கு, ராஜா ரிஷி எங்கள் மியூசிக் டைரக்டர் என்னோட அசிஸ்டன்ஸ் நான் சொன்னல, இவங்க தான் இந்த 2 பேர். இந்த 3 வருஷம் ஸ்ட்ரகிளில், இந்த 3 வருஷம் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸில் நடுவில் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், கோவிட் டைமில் ஒரு ஷெட்யூல் முடித்தோடனே ஐ லாஸ்ட் மை மதர். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா இல்லைன்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அப்பா தேங்க்யூ. ஸோ
நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், நான் எம்ஃபியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி சினிமா நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அவர் ஹெச்எம்மாக இருந்தார். நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த டைம் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்கில் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஆனால் அப்பா அப்போருந்தே சப்போர்ட்டிவாக இருந்தார். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணட்டும். நம்ம தான் என்ன, நம்ம காசு இல்லாமல் நம்ம அவ்வளோ இதாக இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதம் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் இதெல்லாமே வருது. அதனால் அவன் என்ன பண்ண போகிறான், இப்போ கார்ப்பரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டெப் என்ன, அவன் கல்யாணம் இருக்கும், அதே மாதிரி குழந்தை, இந்த ப்ராசஸில் தான் திருப்பி எல்லாரோட இது மாதிரி தான் போகும். ஏதோ யாருமே பண்ணாமல் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் சினிமான்றதே நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையனை அதை நான் ரிசைன் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா இது பண்ணாலும் எங்கள் அம்மாவை அத்தனை வருஷம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்தது எங்கள் அப்பா தான். எவ்வளோ அது தெரியல, அது ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது. அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் கூட இப்போ கூட ரிலீஸில் நாங்கள் சென்னையில் இப்போ ரிலீஸ் ப்ராசஸ் கூட நாங்கள் ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது எங்கள் சென்னையில் கிடச்ச எனக்கு கமல் அண்ணா, மலர் அண்ணா, ஸோ எல்லாருமே எனக்கு நான் ரொம்ப ஒரு பிரதராக அவங்கள ரொம்ப இதாக தான் பார்க்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி சாரி எல்லாருக்கும் சாரி. தேங்க்யூ அமிகோ கேரேஜ். அதான் படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். சதீஷ் அண்ணா எங்கள் பிஆர்ஓ, அவருக்கு ரொம்ப நன்றி. ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் ரெடி பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபஸ்ட் லுக் நாங்கள் ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் ப்ராடக்டை ரெடி பண்ணுறோம். பட் ஆனால் அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாராச்சும் நமக்கு தேவை. அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான பீப்புள் கூட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை இன்ன வரைக்கும் எனக்கு ஹேண்டில் பண்ணுற ஏஎம் சதீஷனாக்கு, சிவா ப்ரோக்கு, நிக்கில் சிவா ப்ரோக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு 2 நாள் எங்கள் கூடவே கோஆர்டினேட் பண்ணி தந்த அசோக் ப்ரோ, ராமஜெயம் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகைன் நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.